ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 10 தினங்களாக குடிநீர் வழங்கவில்லை எனவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது நகராட்சி பொறியாளர் அலட்சியமாக பதிலளிப்பதாக கூறி ஆம்பூர் நகராட்சி அலுவலக நுழைவாயில் கதவை மூடிவிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நகர்மன்ற உறுப்பினர். திருப்பத்தூர் மாவட்ட ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு பகுதியில் கடந்த 10 தினங்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை எனவும் இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் 13வது நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் தெரிவித்த போது ஆம்பூர் நகராட்சி பொறியாளர் நகர்மன்ற உறுப்பினருக்கு அலட்சியமாக பதிலளித்ததாகவும் மேலும் உடனடியாக குடிநீர் வழங்க கோரியும் அலட்சியமாக பதிலளித்த நகராட்சி பொறியாளர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி ஆம்பூர் நகராட்சி 13வது வார்டு உறுப்பினர் ரமேஷ் இன்று ஆம்பூர் நகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு கதவை பூட்டிவிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நகர்மன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் அவர் தர்ணா போராட்டத்தை கைவிட்டார். இந்நிகழ்வால் நகராட்சி அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணி கட்டு கொட்டை 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில ஜனங்க மணிக்கு காலையில 100 போன் சார் வருது. நீங்க எப்படி பதில் சொல்லணும்? நான் கேட்கற கேள்வி நீ எப்படி சொல்லணும்? ஒரு எண்ணெய் பதில் எப்படி சார் சொல்லணும்? கொடுத்தரும் சொல்லணும். வர சொல்லுங்க. நீங்க எம்ஏ வர சொல்லுங்க. வர சொல்லுங்க சார். கலெக்டர் கொடுக்க வர சொல்லுங்க சார். இல்லை என்னால கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா பண்ணுங்க சார். மரியாதை தரணும் சார். முதல்ல கவுன்சிலர் கிட்ட பேசுறதுக்கு மரியாதை தரணும் சார். எப்போ வருது வரட்டும் சார். தண்ணி வரட்டும். முதல்ல உங்க எம்ஏ வந்து எப்படி பேசினாருன்னா சார் நான் எம்ஏ மேல எதுவும் குற்றம் சொல்லியா? கமிஷனர் மேல நாங்க எதுவும் குற்றம் சொல்லியா? கமிஷனர் மேல நீ பேப்பர்ல போட்டா என்ன சமாச்சாரம்? பேப்பர்ல கதை பார்த்து எல்லா கவுன்சிலர் சர்க்குலர் வந்துருமா? பேப்பர்ல போட்டு பாருனா என்ன அர்த்தம்? சர்க்குலர் வந்துச்சா? வரல. எப்படி தெரியும் கவுன்சிலர் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், மரியாதைன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு அதிகாரிங்க ஒரு கவுன்சிலர் கேட்கணும் எப்படி பதில் சொல்லணும் சார்? நீங்க பேப்பர்ல போட்டது எந்த கவுன்சிலருக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்களா சார்? இல்ல நீங்க ஏதாவது சர்க்குலர் கொடுத்தீங்களா சார்? சார் நான் கேட்கறதுக்கு தண்ணி வரலன்னு கவுன்சிலர் சர்க்குலர் கொடுக்கணும். கலெக்டர் கூட இருக்கட்டும் வரட்டும். ஏமா ஒரு கவுன்சிலர் நான் கேட்கறேன். நான் தன்மையா பதில் சொல்ல தெரியாது. இவர் என்ன நக்கல? எங்களை பார்த்தா கேவலமாக்குதா? எங்களை பார்த்தா கேவலமாக்குதா உங்களுக்கு? 36 கவுன்சிலரை பார்த்தா உங்களுக்கு கேவலமாகுது. பப்ளிக் ஒண்ணு டிஸ்டர்ப் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வரணும். கமிஷனர் வந்துட்டாரு. சம்பந்தப்பட்ட என்கிட்ட மரியாதை குறைவா பேச ஆள் வரணும். சரி வாங்க பாத்துல யாரும் பாத்துல மரியாதை குறைவா பேச ஆள் வரணும். பாத்துல வாங்க. இல்ல பண்ண முடியாது. அதாவது அதிகாரி வந்து மெத்தமா நடக்கிறான் சார். என்ன உங்கூட்டு சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு தான் சார் நாங்க வந்து நிக்கிறோம். சரி வாங்க. நானும் மக்கள் சார் தானே. ஆமா சார் மக்கள் பிரச்சனைக்கு தான் வந்து நிக்கிறோம். ஹலோ காலையில தண்ணி 10 நாளா தண்ணி வரல. என்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா தண்ணி வாட்டி கொடுத்துறோம். உட்காந்து எல்லாரும் தண்ணி வாட்டி கொடுத்துறோம். எனக்காக புரியுதா? 10 நாளா ஆச்சுமா தண்ணி வேணா 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 வேணா. வேற கேளுங்க என்னப்பா? எல்லாத்துக்கும் முடிவு பண்ணிக்கலாம். என்னுடைய பெயர் NS ரமேஷ். நான் ஆம்பூர் நகரமன்ற உறுப்பினராக 13வது வார்டு நகரமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறேன். எனது வார்டில் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு மேல் தண்ணீர் வரவில்லை. தண்ணீர் வரவில்லை என்று பொறியாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது பொறியாளர் ஒழுங்கான பதிலை சொல்லாமல் பேப்பரில் போட்டிருக்க பார்க்கவில்லை என்று ஒரு நகரமன்ற உறுப்பினர் ஏளனமாக பேசுகிறார். பேச்சு அது மட்டும் இல்லாமல் நகரமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டு ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். நாங்கள் தண்ணீர் வரவில்லை என்றால் 34 நகரமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஆம்பூர் நகராட்சியில்
தர்ணா போராட்டம் பண்ணுவோம் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை ஏறக்குறைய 10 நாட்கள் தண்ணீர் வரவில்லை. தண்ணீர் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஆம்பூர் நகரில். இன்னும் 1 மணி நேரத்தில் தண்ணீர் தருவதாக ஆணையாளர் எங்களிடம் 4 நகரமன்ற உறுப்பினர்களிடமும் உறுதியளித்துள்ளார். தண்ணீர் வரவில்லை என்றால் திருப்பும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.